சென்னையை வர்தா புயல் தாக்கியதில் மரங்களும் மின்கம்பங்களும் சாய்ந்து விழுந்துள்ளன. புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், தற்போது எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க மீட்பு பணிகள் மற்றும் இந்த சீரமைப்பு பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்லுங்க விவேக். வசந்த், தற்பொழுது நான் கிண்டியிலே இருந்து அடையாறு செல்லக்கூடிய சாலையில் இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்திய தொழில்நுட்ப கல்வியினுடைய வாசலில் இருக்கிறோம். இந்திய தொழில்நுட்ப கல்லூரி என்பது அதிக அளவிலான மாணவர்கள் படிக்கக்கூடியது. இந்தியாவினுடைய மிக முக்கியமான கல்லூரி நிறுவனங்களாக கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒன்று. அதனுடைய வாசலில் எப்படியான ஒரு சூழல் இருக்கிறது, அது இருக்கக்கூடிய சாலைகள் எப்படியான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நம்மால் கண்ணால் பார்க்க முடிகிறது. சென்னையினுடைய ஒட்டுமொத்த சாலைகளுமே இலைகளாலும் தழைகளாலும் நிரப்பப்பட்டிருக்கின்றன, கிளைகளால் நிரப்பப்பட்டிருக்கின்றன என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு தூரம் மரங்களுடைய வீழ்ச்சியும் மரங்களுடைய பாதிப்பும் கீழே விழுந்து சாய்ந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சாலை முழுவதுமே நெடுக கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டருக்கு மேலாக முழுக்க மரங்கள் விழுந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் சிவா அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த மரங்களை அப்புறப்படுத்துவதற்காக சென்னை மாநகராட்சியினுடைய பணியாளர்களையும் துப்புரவு பணியாளர்கள், மரம் அகற்றுவதற்கான அறுவை இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய பணியாளர்கள், அதே போல கூடுதல் பணியாளர்கள் மூலமாக மரங்களை கொண்டு போய் சரியான இடங்களிலேயே அப்புறப்படுத்துவதற்கு தேவையான பணியாளர்கள், அதற்கு தேவையான லாரிகள் உள்ளிட்ட வாகன வசதிகள், உபகரணங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்துவதற்கு தற்பொழுது ஆணையிட்டிருக்கிறார்கள். மற்ற மாநகராட்சியில் இருந்தும் தொடர்ச்சியான உதவிகள் கேட்கப்பட்டிருக்கிறது. திருப்பூரில் இருந்தும் கோயம்புத்தூரில் இருந்தும் தற்பொழுது உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் கூட இதை சரி செய்வதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது இந்த நிலை நீடிக்கும் என்கிற அளவுக்கு அதிக அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய உப விளைவுகளாக, உப பாதிப்புகளாக என்ன ஏற்படும் என்று யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம் இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஏராளமான மரங்கள் கொட்டி விழுந்த காரணத்தினால் அதிக அளவிலான இலைகள் கீழே கொட்டி கிடக்கின்றன. இந்த இலைகளுடைய குப்பைகளானது மழைநீர் வடிகால்களையோ அல்லது கால்வாய்களையோ அடைக்கின்ற நேரத்தில் அது இன்னும் மற்றொரு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். அதேபோல் நாம் இந்த மரங்களுடைய இழப்பு, இயற்கையினுடைய இழப்பையும் நம்மால் கணக்கிட்டுக் கொள்ள முடிகிறது. ஏனென்றால் செயற்கையாக சாலையில் ஏற்படக்கூடிய இழப்பு, அதே போல் மற்ற வசதிகளில் மின்சார வசதிகள், மற்ற இழப்புகளை நம்மால் உடனடியாக சரி சொல்ல கொள்ள முடியும். அதை நோக்கி அரசினுடைய இயந்திரமானது முழுவதுமாக செயல்படுவதன் மூலமாக அந்த இழப்புகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சரி சொல்ல முடியும். ஆனால் இயற்கையினுடைய இழப்பையை நம்மால் எவ்வளவு தூரம் கணக்கிட்டுக் கொள்வது என்று முடியவில்லை. ஏராளமான சாலைகளில் ஏராளமான மரங்களானது தொடர்ந்து இணைக்கப்பட்டிருக்கிறது, மணிக்கும் தொடர்ச்சியாக விழுந்து கிடக்கின்றன. இதன் மூலமாக அடுத்த ஒரு சில மாதங்களில் வருகிற கோடை நேரத்தில் இங்கே எந்த மாதிரியான ஒரு வெப்ப சூழ்நிலை நிலவும், இங்கே எந்த மாதிரியான ஒரு பருவநிலை நிலவும் என்று அதை நம்மால் யோசிக்க வேண்டியிருக்கிறது. வசந்த், விவேக், சென்னையில இரவிலிருந்தே சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால ஊழியர்களுக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு? பல்வேறு இடங்களில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு இன்று காலை வரை பல்வேறு இடங்களில் மின்சாரம் கிடைக்கவில்லை என்றுதான் நம்மால் கிடைக்கக்கூடிய தவறுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. புறநகர் பகுதிகள், அதே போல உட்புற பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் கிடைக்கவில்லை. கே நகர் போன்ற குடியிருப்பு பகுதிகளாகட்டும், அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல், ஜாஃபர்கான்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மின்சாரம் இல்லை என்றுதான் தகவல் வந்து கொண்டிருந்தன. அதே போல் புறநகர் பகுதிகளான சென்னைக்கு கொஞ்சம் வெளியிலே இருக்கக்கூடிய பகுதிகளான குளத்தூர், வில்லிவாக்கம் போன்ற பகுதிகளிலும் மின்சாரம் வரவில்லை என்றுதான் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மின் கம்பங்கள் அருந்து விழுந்திருக்கின்றன, மின்கம்பங்கள் உடைந்து விழுந்திருக்கின்றன. பல்வேறு இடங்களில் ஒரு பனகல் பார்க் போன்ற ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் அது ஏராளமான பொதுமக்கள் இரவு நேரங்களில் தங்களுடைய மாலை நேரங்களை கழிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் அந்த வெளியிலே இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர்களை வைத்திருக்கக்கூடிய அந்த இரும்பு அரண்களும் சேர்ந்து நொடுங்கி விழுந்திருக்கின்றன. அவற்றையும் சேர்த்து அப்புறப்படுத்த வேண்டியிருக்கிறது. இவற்றை யாரும் கையால் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இல்லை. ஏனால் அவற்றுக்கு தேவையான ஜேசிபிகளுடைய உபகரணங்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற பொழுதும் இவற்றை எப்படி பிரித்து இவர்கள் அப்புறப்படுத்த போகிறார்கள்? இந்த மின்சார ஒயர்கள் எப்படி மீண்டும் சீரமைக்கப்பட போகின்றன? எந்த அளவிலான மின்சார லைன்கள், அந்த ஒயர்களானது பாதிக்கப்பட்டிருக்கிறது? அவற்றை மீண்டும் சரி செய்வதற்கு எந்த அளவு புதிய உபகரணங்கள், புதிய ஒயர்கள் தேவைப்படும்? அந்த இணைப்புகள் எப்பொழுது சரி செய்யப்படும் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நேற்று நம்முடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்திருந்த அறிக்கையில் 4000 களப்பணியாளர்களானவர் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். 4000 களப்பணியாளர்கள் மூலமாக மின்சாரமானது சரி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 3 மாவட்டங்களில் பல இடங்களில் மின்சாரம் சரி செய்வதற்கு இன்னும் சில நேரங்கள் பிடிக்கலாம். ஒரு சில இடங்களில் 2-3 நாட்களை தாண்டும் என்று அவரை குறிப்பிட்டிருந்தார். அதே போல் மரங்களை அப்புறப்படுத்துவதற்கு 75 மர அறுவை இயந்திரங்களானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு விதமான அடையாளமாக இருக்கக்கூடிய கத்திப்பாரா பாலம், அந்த கத்திப்பாரா பாலத்துக்கு கீழாக ஏராளமான இடங்களில் தண்ணீரானது தேங்கியிருந்தது. அதே போல் வேளச்சேரி பகுதியிலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த தண்ணீரை அகற்றுவதற்காக 652 பம்பு செட்டுகள் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதை தவிர
சூப்பர் சர்க்கர் மெஷின்ஸ் என்று சொல்லக்கூடிய தனி லாரிகள் அவற்றையும் அங்கே ஆங்காங்கே அவர்கள் நிறுத்தி வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மாநகராட்சி நிர்வாகம் முடுக்கிவிடப்பட்டு அதிவேகமாக பணிகள் செய்தாலும் கூட குறைந்தபட்சம் இழப்புகளை சரி செய்வதற்கு, இந்த பாதிப்புகளை மீண்டெடுத்து கொண்டு வருவதற்கு ஒரு வாரமாவது ஆகலாம் என்பதுதான் களத்தில் இருந்து நம்மால் நேரடியாக பார்க்க முடியாது, உயர்ந்து கொள்ள முடிகிறது. சிவரஞ்சனி, விவேக், சென்னை மாநகரில் விடிய விடிய மாநகராட்சி ஊழியர்கள் மீட்பு பணிகளையும் சீரமைப்பு பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். வெளியூர்களிலிருந்தும் கூடுதலாக இந்த பணிக்காக ஆட்கள் கூட்டு வரப்பட இருக்கிறார்கள். அப்பொழுது வேலை வேகமாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? அவர்களுடைய பணி என்னவாக இருக்கும் என்பதையும் சொல்லுங்கள் விவேக். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் இங்கே மழைக்கு முன்பாகவே ஒரு அவசர கால நிலை போல பிறப்பிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களும் முடுக்கிவிடப்பட்டிருந்தனர். சென்னையினுடைய அன்றைக்கு மழை பெய்ய தொடங்கியிருந்த காலத்திலேயே, அதாவது 11ஆம் தேதி இரவில் இருந்து பல்வேறு இடங்களிலும் துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் உள்ள துப்புரவு பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். குப்பை தேங்காமல் பாதுகாப்பது போன்ற பணிகளை ஈடுபட்டிருந்தார்கள். அது தவிர 15 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தனி பகுதியை நிர்வாகிகளை நிர்வகித்து, ஊழியர்கள் நிர்வகித்து, பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களின் கீழாக கண்காணிப்பு பணிகளானது செய்யப்பட்டு வருகிறது. இது தவிர முகாம்கள் அமைப்பது, அவர்கள் தேவையான உணவுகளை சமைத்துக் கொடுப்பது உள்ளிட்ட பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த 3 மாவட்டங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தது. இதில் வெளியூரில் இருந்து வரக்கூடிய அந்த பணியாளர்கள், ஊழியர்கள், அவர்களுடைய உதவி எப்படியான இருக்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர்கள் நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய எந்தெந்த மாநகராட்சியில் இருந்து ஊழியர்கள் வருகிறார்களோ அவர்களிடம் தொடர்பு கொண்டு அதற்கு தேவையான அளவில் அது மனித உழைப்பு தேவை தரக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம் அல்லது உபகரணங்களாக இருக்கலாம், தேவையினுடைய அடிப்படையில் அவர்கள் பேசி அதை கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையினுடைய இந்த 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பொறுப்பாளர்களின் கீழ் குறிப்பிட்ட அளவிலான ஊழியர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊழியர்களோடு சேர்த்து வெளியிலே இருந்து வரக்கூடிய, வெளியூரில் இருந்து வரக்கூடிய ஊழியர்களையும் சேர்த்து அவர்களுக்கு கலந்து இருவரையும் கலப்பதன் மூலமாக சென்னையினுடைய இயல்பை புரிந்து கொள்வதற்கு சென்னையுடைய ஊழியர்கள் இருப்பார்கள். அதே போல் பணிகளை செய்வதற்கு திறம்பட்ட ஊழியர்கள் வெளியிலிருந்து வருகிற பொழுது அதன் மூலமாக இன்னும் விரைவாக சூழ்நிலையில் கொஞ்சம் இந்த பணிகள் எல்லாம் முடிப்பதற்கும் இந்த புயலினுடைய பாதிப்புகளை சரி செய்வதற்குமான ஒரு சூழல் ஏற்படும் என்று நம்ப முடிகிறது. வசந்த்.